மே மாதம் 2018ஆம் ஆண்டு ISIS தொடர்புடைய ஒரு நபர்கள் அவங்க பிரதமர் மோடி அவர்களை கொல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. இது எங்க வச்சு அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த காலத்தில் வச்சு பிரதமர் மோடி அவர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு ISIS தொடர்புடைய அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர்கள் இதை திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. இது வந்து பெரிய பெரிய நியூஸ் ரிப்போர்ட்டாகவே இந்த ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பீமா குரேகான் அந்த வழக்கு சம்பந்தமாகவும் அதுல கைது செய்யப்பட்ட ஒரு நபர், அந்த நபரிடம் இருந்த ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ல அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, we are thinking along the lines of the another ராஜீவ் காந்தி இன்சிடென்ட் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. நாங்கள் இன்னொரு ராஜீவ் காந்தியை போல இன்னொரு சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு நாங்கள் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீமா குரேகான் கேஸில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வைத்திருந்த ஒரு லெட்டரில் இருந்த தகவல் இது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நடந்த ஒரு சீரியஸ் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் தான் இது. ஆனால் இது எல்லாத்திலிருந்துமே வந்து அவர் வந்து தப்பித்திருக்கிறார். அதெல்லாம் தாண்டி இப்ப நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது CIA பிளாட் பண்ணது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும், குறிப்பாக சர்வதேச அரங்கில். அதுவும் குறிப்பா இந்த டாரிஃப் வாருக்கு பிறகு பங்களாதேஷ்ல நம்மளுடைய பாலிசி மாறிய பிறகு SCO சம்மிட்ல பிரதமர் மோடி அவர்கள் காட்டின விஷயம் அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அமெரிக்காவை மிக நிச்சயமாக முகம் சுழிக்க வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிய கண்டத்தில் இந்தியாவுடைய அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் வந்து ஜாஸ்தியாக போகக்கூடாது. அதே நேரத்தில் ரஷ்யா லீனிங்காவோ இல்லை சைனா லீனிங்காவோ இந்தியா போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு சாமானிய இந்தியர் கூட கணித்திருப்பார். அந்த கணிப்பு தான் இப்போ வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நம்ம முன்பாகவே கணித்த மாதிரி இவர்கள் பழைய ஒரு இந்தியாவை அணுகக்கூடிய ஒரு விதத்திலேயே வந்து இவர்களை அணுகுனாங்க அப்படின்னா அதில் எந்த வகையிலையும் இவங்களை வந்து வெற்றி பெற போகிறதில்லை அப்படிங்கிறத மிக நிச்சயமாக வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ வந்து நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய RAW எந்த அளவுக்கான மெட்டிகுலஸாக ஒரு ஆப்ரேஷனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல்களை கடந்த காலங்களில் நிறைய டீக்ளாசிஃபைட் டாக்குமெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே தெரியுது. அதே மாதிரி இப்போ நமக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஸ்ட்ராங் நெட்வொர்க்கின் அடிப்படையிலும் பல விஷயங்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய உளவு அமைப்புகள் செய்து கொண்டு தான் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய பிரதமருடைய பாதுகாப்பும் அதில் வந்து அடங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம்.